உன்ன நினச்சி உருகிற நானே. அந்த லெவலில் இருக்குங்க மஷ்ரூம் 65. ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நினச்சி உருக வேண்டியது தான், அடுத்த வாட்டி எப்போ செய்வேன். சமையல் பிரியர்களுக்கு இது புரியுங்க. இன்னைக்கு பார்க்க போகிற சமையல் மஷ்ரூம் 65. எஸ்ஜேபியின் வணக்கங்களுடன். காளான் நான் ஒரு 400 கிராம்ஸ் எடுத்து 4 பீசஸாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் ஒரு 1/2 கப்பு எடுத்துங்கிறேன். மக்காச்சோள மாவு நான் டீஸ்பூனாக போடுறேன், நீங்கள் ஒரு 1/2 கப்பாக எடுத்துக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். அடுத்து அரிசி மாவு, அது ஒரு 1/4 கப்பு எடுத்துங்கிறேன். அடுத்து மைதா ஒரு 4 டீஸ்பூன். நல்லா கிரிப்ஸியாக வரும், ஸ்பைஸியாக இருக்கும், சக்கத்தியாக இருக்கும். பூண்டு பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இஞ்சி பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிளகாய் தூள் 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். $65 மசாலா, அது ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். மிளகு தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம், முதல்ல 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு. தயிர் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிக்கிறேன், கொட்டையை எடுத்துகிட்டு பிழியணும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போது மஷ்ரூம் இருக்குது பாருங்கள், 400 கிராம்ஸு. அதை 4 பீசஸாக 2 பீசஸாக கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போது ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 20 நிமிஷம் அதை நம்ம அப்படியே விட்டுடலாம், கேப் போட்டுட்டு. 20 மினிட்ஸ் கொஞ்சம் ஊறிச்சுன்னா மசாலா உள்ளே இறங்கும், அவ்வளோதான். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஆயிலை ஊற்றி காய வச்சுட்டு ஒவ்வொன்றா எடுத்து போடணும். மஷ்ரூம் 65 முடிய போகுது, அவ்வளோதான். அதை அப்படியே திருப்பி போட்டு நல்லா கிரிப்ஸியாக எடுத்தால் சரியாக போச்சுங்க. அப்படியே நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு லைக்கையும் போட்டுருங்க. ஃபைனலாக முடிஞ்சிங்க மஷ்ரூம் 65. ஈஸியாக செய்யலாம், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஊர் சைடில் இடியாப்பம் கிடைக்கும், அதுவும் கூட இதை வச்சு சாப்பிடுவோம் பாரு, வேறு லெவல். அவ்வளோதாங்க. மேலே கொஞ்சம் வெங்காயம் தூவிட்டு, மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு எடுத்து சாப்பிட வேண்டியதாங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.